Hi all. இன்னைக்கு நம்ம today's current affairs from Hindu newspaper பார்க்கலாம். Okay. So first news பார்ப்போம். PM calls for secular civil code in Independence Day speech. Okay. So நம்முடைய PM வந்துட்டு நரேந்திர மோடி addressing the nation at the Red Fort on 70th Independence Day. So அதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா secular civil code. So இது வந்து PM மோடியோட 11th successive address to the nation. Okay. So next news பார்க்கலாம். Digital boost to revive solar power installation scheme. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. PMKUSUM அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தன் மகாபியன். ஓகே. ஸோ இது இந்த ஸ்கீம் படி எங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் படி லான்ச் டு பூஸ்ட் சோலார் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 34,000 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ செட்டப் பண்ண போகிறாங்கன்னா எவ்வளோ பவர் பிளான்ஸ் அப்படின்னா 100 gigawatt ஆஃப் சோலார் பவர் பிளான்ஸ் இன் ஃபார்மர் ஓன்டு லேண்ட். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலிங் 14 lakh solar pumps and solarizing 35 lakh grid connected agriculture pumps. Okay. So next பார்த்தீங்கன்னா center launches new AI based surveillance system to manage pest connect scientists with farmers. Okay. ஸோ நேஷ்னல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ எதுக்குன்னா டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ் டு கனெக்ட் வித் அக்ரிகல்ச்சுரல் சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பை மொபைல் ஃபோன்ஸ் ஆன் கண்ட்ரோலிங் பெஸ்ட். ஓகேவா? மொபைல் ஃபோன்ஸ் வழியாகவே நம்ம பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார்? சிவராஜ் சிங் சௌஹான். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டு ரோல் அவுட் ₹1,500 monthly aid for over 1 crore women. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் யார்? ஏக்நாத் ஷிண்டே. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 crore eligible women இந்த ஸ்டேட்க்கு வந்துட்டு அண்டர் த கவர்மெண்ட் முக்கிய மந்திரி லட்கி பஹின் ஸ்கீம் அதுபடி எவ்வளோ அவங்களுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா 1,500 rupees per month வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து government private staff in Odisha to get 1 day menstrual leave. ஓகேவா? ஸோ ஒடிசாவோட டெப்யூட்டி சிஎம் யாருன்னா பிரவதி பரிதா. ஸோ இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா a days paid menstrual leave for state government and private sector employees. ஸோ the leave வந்து however will be optional. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராஜஸ்தானோட சிஎம் யார்? பஜன்லால் சர்மா. நெக்ஸ்ட்டு யூபியோட சிஎம் யார்? யோகி ஆதித்யநாத். அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து யூத்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மிஸ்டர் ஆதித்யநாத் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் முக்கிய மந்திரி யுவா உதயம் விகாஸ் அபியன் யோஜனா. ஸோ இது எதுக்குன்னா டு எம்பவர் த யூத். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க ஃபார் த யூத் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி ஆண்டர்ப்ரூனர்ஷிப்ஸ். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் 1 million மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் யூனிட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னா பீகார் சிஎம் யார்? நிதிஷ்குமார். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 12 lakh jobs by 2025. அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க 2025க்கு உள்ளாடி 12 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் டு யூத் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கர்நாடகா சிஎம் யார்? சீதாராமையா. சரியா? அவங்க வந்து ஒரு 5 கேரண்டி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வில் கண்டினியூ ஃபார் 5 yearsக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த 5 கேரண்டி ஸ்கீம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா கிருஹலக்ஷ்மி, சக்தி, கிருஹ ஜோதி, அன்னபாக்யா அண்ட் யுவா நிதி. ஓகேவா? ஸோ ஈச் பெனிஃபிஷியரி ஃபேமிலி வந்து receives direct and indirect benefits of average amount of ₹4,000 to 5,000 மந்த்துக்கு அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து ஒரு நியூ மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க டு ப்ரெடிக்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நெக்ஸ்ட் சோலார் சைக்கிள். ஓகேவா? ஸோ the astronomers have discovered a new correlation using 100 years of solar data. எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா from the IIA's கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி இருந்து. சரியா? ஸோ யார் அஸ்ட்ரானமர்ஸ் ஃப்ரம் எந்த இன்ஸ்டியூட்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். சரியா? அவங்க வந்து ஒரு நியூ மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க டு ப்ரெடிக்ட் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த அப்கமிங் சோலார் சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா நம்மளோட ஜாப்பனீஸ் பிஎம் யார்?
ஜாப்பனீஸ் பிஎம் வந்துட்டு ஃபுமியோ கிஷிதா அவங்க வந்து ரிசைன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இஸ் ஹோம் டு 83 ஆஃப் தி 100 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா, ஸோ இந்த ஏர் பொல்யூஷனால் 2.1 மில்லியன் பீப்புள் இன் இந்தியா வந்து என்னது லீட்ஸ் டு டெத். ஓகே, ஸோ த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப்டர் சைனா யார்? நம்ம இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்கும் ஏர் பொல்யூஷனால் இறந்து போனவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி அசோசியேட்ஸ் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 12% ஆஃப் இந்தியா CO2 எமிஷன்ஸ் வந்து எதனால இருக்குன்னா டியூ டு ரோட் டிரான்ஸ்போர்ட். அதில் ஆஃப் விச் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர் 2.5 எமிஷன்ஸ் வந்து எதனால் வருதுன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால வருது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பிஎம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா எமர்ஜிங் அஸ் அ குளோபல் ஹப் ஆஃப் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் ஹை ஆஃப் ₹21,083 crore in the financial year 2023 to 2024. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 2022 to 23. ஸோ லாஸ்ட் இயரை வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 32.5%. ஓகே, நெக்ஸ்ட்டு கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் வித் பிரேசில்ஸ் OTB ஃபார் எதுக்குன்னா டு மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட் invisible pens and innovative solutions for shoe components. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோத்ரெஜ் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க டு இன்ட்ரடியூஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ்ட் டிஜிட்டல் லாக்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. சரியா, நெக்ஸ்ட்டு விங்ஸ் EV வந்து என்ன அன்வெயில் பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மைக்ரோ கார் வந்து அன்வெயில் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வியட்நாம் பிரசிடென்ட் யார் அப்படின்னா To Lam. So Vietnamese president yaar? To Lam. So that's all about today's news. Thanks for watching.